Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு 2 நாள் vlog சேர்த்து பார்க்க போறோம். இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமை எடுத்தது. காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு சமைச்சிட்டு இருக்கேன். சாதம் வச்சு சாம்பார் வைக்கலாம் அப்படினு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பட்டு வேட்டி பட்டு செட்டெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு பீனியில் மாறுவேஷ காம்படிஷன். மாறுவேஷ காம்படிஷனா? எங்கே தொப்பிலாம் வாங்கி வச்சுருக்காங்க இன்னைக்கு. போய் போட்டோ அனுப்பு. பாப்பா பாப்பா இங்கே வர அப்பா மாறுவேஷ போட்டிக்கு போகுதான். நான் அங்கே போய் மீட்டிங் முடிஞ்சு நான் பேண்ட் போட்டுக்கிறேன். சரி பாய். பாய் பாய் பாப்பா பாய். ஹாய். ஷூ கீழே இருக்கா? பேகு? சரி பாய். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் கடைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு என்ன அழகர் கோயில் திடீர்னு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் வான்னு அழைச்சாரா? ஓஹோ. பாய். கடைக்கு வந்துட்டு நானும் கமலும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. வெளியே போயிட்டு என்ன கடையில் ட்ராப் பண்ணிவிட்டு கமல் கொஞ்சம் நான் கிளைண்ட்டை பார்த்துட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி டீச்சர் அக்காவுக்கும் லீவா, அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. வர வழியில் அவங்களையும் பார்த்துட்டு கடைக்கு வந்தாச்சு. இப்போ கொரியர் பேக்கிங் எல்லாமே நம்ம கடையில் இருந்து தான் போயிட்டுருக்கு. புதுசாக கடைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் எடுத்திருக்கோம். ரேவதி அக்கா மோஸ்ட்லி அங்கே இருக்கிற வேலைகளை பார்த்துக்குவாங்க. அங்கே வேலை இல்லாதப்ப இங்கே வந்து இங்கே இருக்க வேலைகளையும் பார்த்துக்குவாங்க. கொரியர் பேக் பண்ணுறதுக்கு அங்கேருந்து இங்கே 2 பேர் வந்து இங்கேயே தான் இருப்பாங்க. ஷாப் ஓப்பனிங்காக ஒரு 2 நாள் கொரியர் போடலை. அந்த 2 நாள் கொரியர் போடாதது 4-5 நாள் இழுத்துருச்சு. ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பாச் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆர்டர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சு அப்பாடான்னு மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த டாஸ்க் வந்துருச்சு. கருப்பு கவுனி ரொம்ப டிமாண்ட் ஆயிருச்சு. எங்களுக்கு ஒரு வாரமாக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு இங்கே அங்கன்னு கேட்டு கிடைக்கவே இல்லை. இந்த வீக் தான் கிடைச்சது. ப்ரிப்பேர் பண்ணி பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தினம் ஏதாவது புது டாஸ்க்கு சமாளிக்கிற மாதிரியே இருக்குது. இது எங்கள் ஃப்ரெண்டு மணி. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மணிக்கு வந்து அழகான தேவதை பிறந்திருக்காங்க. அதுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்காங்க மணி. தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். போய் பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்வீட் கொடுக்குறான். ஆமாம், பிள்ளைய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் கொடுக்குறான். வந்ததுக்கு பில்லு போடுறாளாமாண்டா. வாங்கிக்கடா. அன்னைக்கே வாங்கிட்டேன். 2000 ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கினோம். அது ஓப்பனிங் அன்னைக்கு வாங்கினேன். மொய் வைக்கிறதுக்கு பதிலாக இதை போட்டு பில்லை போட்டு வாங்கிட்டு போயிட்டேன். அப்ப மொய்ய வச்சிருவா. அதெல்லாம் கணக்கில் வராதுடி. நாங்க கேட்கல. அது கால் முறுக்கு. மீனா அந்த ப்ளூபெரி வாங்க. ப்ளூபெரி இருக்கு, கிரான்பெரி இருக்கு. எவ்வளவு நேரம் வாய் வலிக்க சொன்ன ஒண்ணுதானே வாங்கிட்டு வந்த. நீ என்னது பார்த்தாப்ப மீனா தயவுசெய்து அலை பிடிச்சி நல்லா இருக்கு. அவசரத்துலயே பில்லு நீதான் கட்டணுமா? எதுக்கு? நான் எடுக்கல. நீ எடுக்கலையா? மணி வரலையா? நீ ட்ரீட்னு சொன்னல, அதனால தானே வரல. எப்படி இங்க இருந்து பேசினா கேட்கும். வர்றான் கேளு. சரி நீ குடிக்க வேணா, அவளுக்கு வாங்கி கொடுக்கலாம். பார்த்து போங்க. முக்காடு நல்லா போட்டு போ.
இன்றைக்கி அக்கா மீனா மணி அப்படின்னு எல்லோரும் வந்திருந்தாங்க. பக்கத்தில் டீ கடை இருந்தது. போய் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு டீயை குடிச்சிட்டு இப்போ எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஃபுல்லாக ஃபீவர், ஒரு வேலையும் பண்ண முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 15 எல்லாருக்குமே சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிள்ளைங்க வந்து கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு நிறைய பிளான் இருக்கு, நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அவங்கள கடையில் கூப்பிட்டு வச்சு நம்மளால பார்த்துக்க முடியாது அப்படின்றனால நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்கு, எப்படி போகுது, இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்வாகத் கிராண்ட் ஹோட்டலுக்கு கொடியேற்றுறதுக்காக வந்தோம். பிஎன்ஐ மீட்டிங்கில் இருக்கவங்கள எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கமலும் நானும் வந்திருந்தோம். கொடியேற்றுறதுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கேயே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்கு சுதந்திர தினத்துக்காகவே போராடி உயிர் நீத்த வித்ராஜருடைய அம்மா லிங்கம்மாள் அவர்கள் இங்கே நம்முடைய சொசைட்டி தெருவில் இருக்கிறார்கள். அவருடைய புதல்வர் சுந்தரவனக்கண்ணன் ஒரு மாநில தேசிய விளையாட்டு வீரர் ஃபுட்பாலில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். அவரோட இன்னொரு சன்னு இபியில் ஐஏவாக இருக்காங்க. அவங்க இன்னைக்கு ஏற்றுறது நமக்கு மேலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் அனைவர் சார்பாகவும் அவங்களை கொடியேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கொடியேற்றி முடிச்சதும் நேராக கடைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கடைக்கு டெல்டா பிராண்டு ஓனர் செந்தில் சார் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால சீக்கிரமே வந்துட்டோம். செந்தில் சார் வர வரைக்கும் கொஞ்சம் ஆஃபீஸில் இருக்க வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சார் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பேசினோம். சார்கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே மதியத்துக்கு மேலே வத்தலகுண்டு கிளம்பி போனோம். வத்தலகுண்டில் வயநாடு மக்களுக்காக ஒரு மொய் விருந்து நடந்தது. சேம் திண்டுக்கல்லாம் நடந்த மாதிரி. அதுக்கு நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உள்ள பார்க் பண்ணுறதுக்கு சரியாக இடம் இருக்காது. சரி போய் பார்ப்போம். 1 இறக்கி விட்டு நான் போய் பார்க் பண்ணுறேன். ஓகே, வந்துட்டோமா? இன்னொரு 500 மீட்டர் 500 மீட்டர் 500 மீட்டர் தான் ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். மாபெரும் மொய் விருந்து தான் போட்டிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். கொஞ்சம் சீக்கிரமே வரணுன்னு தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் செந்தில் சார் கூட மீட்டிங் ரொம்ப முக்கியமான மீட்டிங்காக, ரொம்ப யூஸ்ஃபுல்லான மீட்டிங்காக இருந்ததுனால தட்டி கழிக்க முடியல. கை எது எடுக்கிறோமோ அது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் கிளியர் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 4 பேருக்கு 3000 5000. இந்த மொய் விருந்து புன்னகை சில்க்ஸ் அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. டொனேஷன் பாக்ஸ் கடையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நேராக கடையிலேயே டொனேஷன் பாக்ஸில் அமௌண்ட் போட்டாச்சு. கடைக்கு கடையை சுற்றி பார்க்காம போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடையை சுற்றி பார்த்துட்டு 2 சுடிதார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் பார்த்துட்டு இருந்தேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ரேட்டும் ரீசனபுளாக இருந்தது. மீசை மட்டும் எடுத்தாச்சு, தாடி எடுத்துருவாங்க. அவங்க ரேஷன் மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கி. ஏன்னா அவ்வளோ மக்கள்கிட்ட போய் தான் வீட்டில் ஒரு ஆளாக உட்கார்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இன்ஃப்ளூன்ஸுன்ற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்ச்சியும் கிளாமர்ஸும் தாண்டி ஒரு நல்ல கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல பேர் வாங்குறது கஷ்டம். நல்ல பேர் வாங்க ராஜிக்கு கடையில் ஒரு பர்ச்சேஸ் போட்டுட்டு அப்படியே திண்டுக்கல் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையிலேருந்து சுற்றிகிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. ஃபார்ம் ஃப்ரெஷ் மார்ட் ஹோல்சேல், ரீட்டெயில் அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ். ஆன்லைனில் கூட இருக்கா? வத்தலகுண்டில் முடிச்சுட்டு நேராக திண்டுக்கல் வந்தோம். திண்டுக்கல்லில் ஃபார்ம் ஃப்ரெஷ் மார்ட் அப்படின்னு ஒரு வெஜிடபிள் ஷாப் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. காலையிலேயே ஓப்பனிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. காலையில் எங்களால் போக முடியல, அதனால் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட் போனோம். இந்த வெஜிடபிள் ஷாப் ராஜேந்திரா தேட்டர் பக்கத்துலேயே இருக்குது. காலையில் வர முடியல.
இந்த வெஜிடபிள் கடை நம்ம கடையில் இருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. முன்ன வெஜிடபிள்லாம் ஒட்டஞ்சத்திரத்தில் போய் வாங்குவேன். இப்போ கடைக்கு வந்துடுறதுனால ஒட்டஞ்சத்திரம் போகிறதே இல்லை. வெஜிடபிள்ஸ் எங்கடா வாங்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பக்கத்துலேயே இருக்குது. ஆன்லைன் ஆர்டர் இருந்தது அப்படின்னா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னோம்னா நமக்கு கடையிலேயே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. இன்னும் சூப்பராக இருக்கும் அது. கமலுக்கு ஃப்ரெண்டு அப்படின்றனால இருந்து அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தார். அங்கே முடிச்சுட்டு அப்படியே நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். குதிங்கால் வலி எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கால் வலி இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓப்பனிங்காக அழிஞ்சதில் கால் வலி ஜாஸ்தி தான் இருந்தது. சரி, பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். குதிங்கால் வலி மட்டும் இல்லை, லெக் ஜாயின்ட் பெயினும் இருந்தது. அதுக்காகவும் பார்த்தேன். டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க, சில ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பண்ணுங்கள், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய், இன்னைக்கு டே வந்து அலைச்சல்லையே போச்சு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வாகத் ஹோட்டலில் ஒரு கொடியேற்றம். ஸோ அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போயிருந்தோம். கடைக்கு வந்து டெல்டா பிராண்ட் ஓனர் செந்தில் சார் வந்திருந்தார். ஸோ அவர் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ராஜேஷ் கிச்சனுக்கு வாழ்த்தி சொல்லியிருந்தாரு. ராஜேஷ் கிச்சனை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு. ஸோ அவர் கூட பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. ஸோ அவர் கூட கான்வர்சேஷன் முடிச்சுட்டு நாங்கள் வத்தலகுண்டு வயநாடு மக்களுக்காக ஒரு மொய் விருந்து இருந்தது. ஸோ அங்கே போனோம். ஸோ அங்கே ஈவெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். இவர் கூட பேசிட்டு இருந்தனால அங்கே போனது கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். அதை முடிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு கடை ஓப்பனிங் இருந்தது. ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கடை ஓப்பனிங் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு திருப்பி வந்தோம். வந்து என்னோட கால் வலிக்காக டாக்டரை பார்த்துட்டு திருப்பி கடைக்கு போயிட்டு கடையில் 9 மணி வரைக்கும் இருந்துட்டு இப்போதான் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மணி 9:50 ஆயிடுச்சு. இந்த டயத்துக்கு தான் வந்து வீட்டுக்கு போகிறோம். கடந்த 10-15 நாளாவே பிள்ளைங்க வந்து தூங்கிடுறாங்க. கண்மணி சொல்றா, அம்மா இன்னைக்குனாச்சும் சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்றா. அது முடிய மாட்டேங்குது. இணைய டே வந்து நல்லபடியா முடிஞ்சது. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.